friends, welcome to my channel. Today நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா இஃப்தாருக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ட்ரிங்க் தான் செய்ய போறோம். அதாவது நம்ம செய்ய போறது என்னன்னா ரோஸ் மில்க். ரொம்ப சுவையா செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம கடல் பாசி எடுத்துறோம். கடல் பாசியை தண்ணியில வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சில நீங்க நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நான் கடல் பாசி வீடியோ ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்டுருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காம பார்த்துக்கோங்க. ஓகே, இது கூட நம்ம 1 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த கடல் பாசிலாம் நல்லா வாட்டரில் கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம 2 பவுல் எடுத்துகிட்டு 2 பவுல்லையுமே நம்ம கடல் பாசி வந்து செய்ய போகிறோம். அதனால நம்ம 2துலேயுமே வந்து ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஊற்றிட்டோம். இப்போ நம்ம கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் க்ரீன் கலர் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து லைட் பிங்க் கலர் மாதிரி ரெட்டிஷாக நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நீங்கள் ரோஸ் மில்க் எசன்ஸ் கூட இது கூட சேர்த்துக்கலாம். அதுவே உங்களுக்கு ரெட் கலரில் வந்துடும். இந்த மாதிரி நான் 2 கலரில் எனக்கு செஞ்சு வச்சுருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பவுலில் பால் எடுத்து வச்சுக்கோங்க. இதான் ரோஸ் மில்க்கு நம்ம பண்ணுறதுக்கு பால். பாருங்கள், பால் நல்லா கொதிக்கட்டும். ஓகே, இப்போ பால் நல்லா கொதிச்சு சுண்டி வந்துருச்சு. இப்போ அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ஜம்ஜாவரை வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் ஜம்ஜாவரையை ஊற வச்சுருக்கேன். அது கூட நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணி அப்படியே உரமாக வச்சிட்டிங்கன்னா அதுவே ஊறி வந்துடும். பாருங்கள், இவ்வளோ வாட்டர் ஊற்றினா போதும். இப்போ நம்ம தர்பூசணி எடுத்துருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரூட்ஸ் என்ன ஃப்ரூட்ஸ் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி தர்பூசணி தான் எடுத்திருக்கேன். சம்மருக்குலாம் சூப்பராக இருக்கும். அண்ட் நாம் இஃப்தாருக்கு தானே செய்ய போகிறோம். அதனால் கொஞ்சம் சில்லுன்னு சாப்பிட்றதுக்கு இது நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ இந்த மாதிரி இதை ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம், சின்ன சின்ன பீசஸாக. அதோட விரையெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிட்டு நம்ம சின்னதாக க்யூபாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் கட் பண்ணுறத இந்த மாதிரி நீங்களும் க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. அது உள்ளே போட்டு நம்ம சாப்பிட்றப்போ அது வந்து கடிப்பட்டு நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு மஸ்ட் ட்ரை. இஃப்தாருக்குலாம் இது ரொம்பவே வந்து தாகத்தை போக்குறது, ரொம்பவே நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. ஓகே, இப்போ நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன பழம் வேணால் எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போது சம்மருக்கு வந்து தர்பூசணி நல்லாயிருக்கும். அதனால தான் இன்றைக்கி தர்பூசணி நான் எடுத்துருக்கேன். ஓகே, இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கடல் பாசி ஊற்றி வச்சுருந்தோம்ல, அது நல்லாவே வந்து கூல் ஆகிடுச்சு. நம்ம லைட்டாக ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ பாருங்கள், நல்லாவே அந்த கட்டி ஆகிடுச்சு. ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் நமக்கு ஆகிருக்கு. இப்போ இதை சின்ன க்யூபாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு தர்பூசணி கட் பண்ணோம்ல, அதே மாதிரி இதை சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இதை நல்லா நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நான் 3 பேருக்கு தேவையான அளவுக்கு மில்க் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்னா நிறைய மில்க் ஆட் பண்ணிக்கணும். சுகரும் அதுக்கு தேவையான அளவு நிறைய ஆட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நம்ம பால் எடுத்து வச்சுருக்கோம். அதில் நம்ம 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சுகர் நிறைய பிடிக்கணும், ஆப்ஷனல் தான், நீங்கள் எவ்வளோ வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம். இப்போ இது கூட நம்ம ரெட் கலரில் க்யூபாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை போட்டுக்கலாம், கடல் பாசி. அதுக்கப்புறம் வந்து க்ரீன் கலரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை போட்டுக்கலாம். இப்போ நம்ம 2 கலரும் போட்டிருக்கோம். பாருங்கள், இதெல்லாம் நம்ம போட்டு சாப்பிட்றப்போ நமக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஜம்ஜாவரை ஊற வச்சுருந்தோம்ல, அதுவுமே நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம அதையும் இது கூட சேர்த்துக்கிட்டோம். ஊற வச்ச பாதாம் பீஸின் 2 ஸ்பூன், இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இந்த ட்ரிங்க் வந்து சொல்லவே தேவையில்லைங்க, ஏன்னா இது டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ நம்ம எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துட்டோம். இப்போ இது கூட நம்ம தர்பூசணி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல க்யூபாக, அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் கட் பண்ணி வச்சுருந்த தர்பூசணி இது கூட சேர்த்துட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், அந்த சீனிலாம் நல்லா கரைஞ்சிருக்கணும். பாருங்கள், சூப்பரான ரோஸ் மில்க்கு சுவையாக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம 1 கிளாஸ் குடித்தாலே போதும், அது நமக்கு போதுமானது. இந்த ஜூஸ் நீங்கள் சாதா டைம்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே சொல்லணும்னா சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணுறதுக்காக நம்ம கிளாஸில் எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம். நம்ம அந்த கடல் பாசி அண்ட் அந்த தர்பூசணி எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றப்போ இதோட டேஸ்ட் உண்மையிலே சொல்லணும்னா வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வரும் உங்களுக்கு. நீங்கள் என்னை என்கரேஜ் பண்ணால் தான் அடுத்தடுத்த வீடியோலாம் நான் சூப்பராக போடுவேன். ஓகே, இதை நம்ம கிளாஸில் எடுத்து வச்சிட்டோம். இப்போ இது கூட நம்ம ஐஸ் க்யூப் போட்டிருக்கோம். உங்களுக்கு ரொம்ப சில்லுன்னு வேணும் அப்படின்னா நீங்கள் ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ பாருங்கள் சுவையான ரோஸ் மில்க் வீட்டிலேயே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.